நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. பெரும்பாலும் இது 4 முனை போட்டின்னு நீங்க எல்லாரும் நினைச்சாலும் கூட இது பெருமளவில் ஒரு மும்முனை போட்டி தான். இப்போ 3 முனை போட்டி நாம் தமிழர் 8% குறைவாகத்தான் இந்த முறை வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் வருகை யாருக்கு சார் ரொம்ப ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும்? இப்போதைக்கு அவர் எல்லாரிடமிருந்தும் ஒரு அதிகமாக அதிமுக அணியை சேர்ந்த வாக்குகளை பிரிப்பார்னு எனக்கு தோணுது. அது எந்த வகையில் சார் அவங்களோட வாக்கு பிரிப்பாருன்னு சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமளவில் வாக்களித்தாலே உங்களுக்கு ஒரு 80-85 லட்சம் வாக்குகள், அந்த வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் இவருக்கு போகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. 2 திராவிட இயக்கங்கள் மேலேயும் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிற, அப்புறம் ஒரு நல்லாட்சி என்பதை, அதாவது இந்த நலத்திட்டங்களை விரும்புகிறோம், சரி ஒரு புதுசா யாராவது வரட்டும் அப்படின்னு எண்ணுபவர்கள் அவர்கள் இந்த பக்கம் வரலாம். இவர் களத்துல இல்லைன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக அணிக்கு போயிருக்கும். இவர் இருக்கிறதுனால அதுல ஒரு குழப்ப நிலை இருக்கு. அவருடைய அரசியல் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணா என்ன பண்ணலாம்? இது இன்னும் 10 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு, அதனால இப்ப எதுவும் பெருசா பண்ண முடியாது. பட் பின்னாடி அவர், ஏன்னா அந்த விளையாட்டுக்கு வந்த பிறகு முழு மூச்சா விளையாடணும். இதுல முழு மூச்சா எல்லா வியூகங்களையும் அமைக்கணும். திரைத்துறையிலிருந்து முழுவதுமாக அவர் விலகிட்டதா சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இந்த தொழிலில் இருக்கும் பொழுது ஜனநாயகன் படம் இணையத்துல லீக் ஆயிடுச்சு சார். அது ஒரு அனுதாபாலய அவர் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அனுதாபம் வரலாம். இன்னும் சொல்ல போனால் அதற்கு மேல அந்த படம் நன்றா இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஒரு ஆதரவு தளமா கூட அது ஆகலாம். இல்ல அது நல்லா இல்லாத பட்சத்துல அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத போகலாம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜ் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப பல பகுதிகளுக்கு போய் பரப்புரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே இவருடைய அரசியல் வருகை யாருக்கு சார் ரொம்ப ஒரு டேமேஜ் ஏற்படுத்த போகுது? அதிமுகவா யாருக்கு சார்? மே 4 தான் தெரியும். ஓகே. இப்போதைக்கு அவர் எல்லாரிடமிருந்தும் வாக்குகளை பிரிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்துல ஏன் இன்னும் கூட நான் அவர் அதிகமாக அதிமுக சார்ந்த வாக்குகளை, அதிமுக அணியை சேர்ந்த வாக்குகளை பிரிப்பார்னு எனக்கு தோணுது. அது எந்த வகையில சார் அவங்களோட வாக்கு பிரிப்பாருன்னு சொல்றீங்க? ஏன்னா திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் இல்லைன்னா அதிமுக கூட்டணி மட்டுமே இன்னொரு வழியாக இருந்திருக்கும், இன்னொரு மாற்றாக இருந்திருக்கும். இவர் இருக்கிறதுனால அவர்கள் தடுமாறுவார்கள். இவர் விஜய் வந்தால் ஒருவேளை நல்லா இருக்குமோ, விஜயுடைய வேட்பாளரை நாம் இந்த முறை இவங்க 2 பேரையும் பல முறை நம்ம வாய்ப்பு தந்திருக்கோம், முதல் முறை இவருக்கு வாய்ப்பு தரலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு முதன்முறையாக வாக்களிக்க வருபவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு தேர்தலில் மட்டுமே வாக்களித்தவர்கள், இது வரைக்கும் 2 தேர்தல்களில் மட்டுமே வாக்களித்தவர்கள் அப்படின்ற இளைய சமுதாயத்தினர் பல பேர், ஒரு 40 வயதுக்குள்ள 30 வயதுக்குள்ள உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அவங்க பெரும்பாலான அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அவரை நோக்கி நகர்வதை நம்ம பார்க்கிறோம். 5 வாக்காளர்கள்ல ஒரு வாக்காளர் இந்த 30 வயதுக்கு உள்ள ஒருவர். அவர்கள் பெருமளவில் வாக்களித்தாலே உங்களுக்கு அவங்க 1,18,00,000 பேர் இருக்காங்க. அவர்கள ஒரு 80% வாக்குகள் விழுதுன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு 80-85 லட்சம் வாக்குகள், அந்த வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் இவருக்கு போகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு வர கூட்டத்தை வச்சு நான் சொல்றேன். இது தவிர இந்த 2 திராவிட இயக்கங்கள் மேலேயும் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிற, அப்புறம் ஒரு நல்லாட்சி என்பதை, அதாவது இந்த நலத்திட்டங்களை விரும்புறோம். ஆமா, இந்த நலத்திட்டங்களை கடந்து நல்ல சாலைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், போக்குவரத்து வசதிகள், வேலை வாய்ப்புகள், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, விலைவாசி
தாறுமாறாக ஏறாமல் இருப்பது, பஸ் கட்டணம், பால் கட்டணம் அல்லது மின்சார கட்டணம் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறது. அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு நட்பாக நேயமாக இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அது பல இடங்கள்ல அப்படி இல்லை. அங்க வந்து நீங்க காசு எடுத்துட்டு போனா தான் எதையும் சாதிக்க முடியுன்ற நிலைமை ஒரு எழுதப்படாத விதியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு தமிழகத்துல. அது எல்லா ஆட்சியிலையும் இருந்துச்சு. அது இந்த ஆட்சியில வந்து ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறதா நினைக்கலாம் நம்ம. அதனால இதுல கொஞ்சம் அதிருப்தி உள்ளவர்கள், அப்புறம் இவர்களுடைய நலத்திட்டங்கள் தொடாத சில பகுதியினர், வேறு சில குறைகள் உள்ளவர்கள், சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறவர்கள், தலித்துகளுக்கு போதுமான அளவு இந்த அரசு கொடுக்கல, குரல் கொடுக்கல, அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு அந்த நேரத்துல முனைஞ்சு இன்னும் வேகமா முடிவெடுத்திருக்கணும் அப்படின்னு நினைத்தவர்கள். இது டாஸ்மாக் கடை வந்து இன்னைக்கு இவ்வளவு பெருகி இருக்கு, அதை நம்பியே 6 ரூபாயில 1 ரூபாய் அதுல இருந்து வருது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம இதை கொண்டு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் நினைக்கிறவர்கள், சரி ஒரு புதுசா யாராவது வரட்டும் அப்படின்னு எண்ணுபவர்கள், அவர்கள் இந்த பக்கம் வரலாம். அதனால இவர் வந்து களத்துல இல்லைன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக அணிக்கு போயிருக்கும். இவர் இருக்கிறதுனால அதுல ஒரு குழப்ப நிலை இருக்கு. அதனால அங்கிருந்து நிறைய எடுப்பாருன்னு சொல்றேன். சார், நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னா இப்ப இளைஞர்கள் ஏறக்கூடிய ஒரு 85 lakhs அவங்க வந்து ஓட் பண்ணாலே கிட்டத்தட்ட 17% வந்துருமே சார். உண்மை. ஸோ ஒரு 85 இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னொரு 85 வந்தாலே ஒரு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பண்ணிடலாமே சார். அப்படி நடக்குமான்னு தெரியல. அதாவது அவ்வளவு பேர் வந்து வாக்களிப்பார்களான்னு பார்க்கணும். அப்படி வாக்களிக்கிற பெரும்பாலானவர்கள் இவருக்கு தான் வாக்களிப்பார்களான்னு பார்க்கணும். நான் நினைக்கிறேன் இந்த 1,18,00,000 பேர்ல 2ல் ஒருத்தர் இவருக்கு வாக்களித்தாலே 60 லட்சம் வாக்குகள், அதுவே வந்து உங்களுக்கு 15%. ஏன்னா 4 கோடி வாக்குகள் பதிவாச்சுன்னா 70% பதிவாகுதுன்னு வச்சுக்குவோம். 4 கோடி வாக்குகள்ல நீங்க 60 லட்சம் வாங்குனீங்கன்னா அது 15% வந்துடும். அதுக்கப்புறம் இவர்களை தவிர வெளியில இருக்க மற்றவர்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு 20% வாங்குனீங்கன்னா 80 லட்சம் வாக்குகள் வந்துடும். 4 கோடியில 80 லட்சம்ன்றது என்ன 20%? 20% வந்துடும். அப்போ உங்களுக்கு 10 இடங்களுக்கு மேல அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் கூட்டுறதுக்கு திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க அவருடைய அரசியல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய இடங்கள்ல அவர் வரணும், இன்னும் ஆழமா அவர் பேசணும். அவருடைய ரசிகர் பட்டாளத்தை கடந்து மற்றவர்களை தொடுற மாதிரி அவர் பேசணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை, இது இன்னும் 10 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு, அதனால இப்ப எதுவும் பெருசா பண்ண முடியாது. பட் பின்னாடி அவர் நின்று இந்த பொது வாழ்க்கையில் அவர் நிற்க போறார். அடுத்த தேர்தல், இப்போ அடுத்து வர பாராளுமன்ற தேர்தல் 29 வரும். அந்த பாராளுமன்ற தேர்தலை அவர் சந்திக்க போறார். இன்னும் 3 ஆண்டுகள்ல அது வரும். அந்த 3 ஆண்டுகள்ல அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சார்னா அது ஒரு வேள்விக்கிழமை அவர் எடுத்துக்கலாம். அதுக்கு அவருடைய கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேணும், ஒண்ணு. அதுக்கப்புறம் 2வது கட்ட தலைவர்களை அவர்களை அதிகாரப்படுத்தணும், அவர்களை உருவாக்கணும், அதிகாரப்படுத்தணும். அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் சில பேரை அவர் முன்னிலைப்படுத்தணும். இது தவிர வந்து அவரை அணுகுவது எளிதென்ற ஒரு எண்ணத்தை அவர் தர வேண்டும். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை அவர் துணிவாக சந்திக்க வேண்டும். அவர் செய்தியாளர் இதுவரைக்கும் சந்திக்க என்னவா இருக்கும் சார்? ஒரு அவருக்கு போதுமான அளவு நாளைக்கு சந்திக்க போறார். அதனால அந்த குறையும் நமக்கு தீர்ந்து போயிடும். ஆனால் அவர் வந்து சீமான் நாளும் சந்திக்கிறார், திருமாவளவன் சந்திக்கிறார், அப்பப்போ நம்ம முதல்வர் கூட அப்பப்போ எடப்பாடி பழனிசாமியும் அவர் சந்திக்கிறார். அதனால அவர்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது இவர் இதுவரைக்கும் சந்திக்காதது ஒரு விந்தையாக இருக்கிறது. அவருக்கு என்ன தயக்கம்னு எனக்கு தெரியல. அந்த தயக்கத்தை அவர் கடந்து அதையும் வரணும். அவர் சொல்ற எல்லாமே வந்து விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதனால அதுல வந்து அதை தவிர்க்கணும்னு நினைச்சு அவர் பண்ணாது இருந்தார்னா அதுல வந்து அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த விளையாட்டுக்கு வந்த பிறகு முழு மூச்சா விளையாடணும். இதுல முழு மூச்சா வந்து எல்லா வியூகங்களையும் அமைக்கணும். அப்போ இவர் 10 செய்தியாளர்களை சந்திக்க தயங்குகிறார் அப்படின்றதே அவர் மேல வைக்கிற ஒரு குறையாக இருக்கு. இன்னைக்கு அந்த குறையை அவர் களையணும். அவரை எளிதில் அணுக முடியலன்னு சொல்றாங்க அவங்க கூட இருந்துட்டு வெளியே வந்த சில பேர். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை அவர் மாற்ற வேண்டும். அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா தொண்டர்களும் எப்ப வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி ஒரு புது முறையை அவர் உருவாக்க வேண்டும். காலையில இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும். இப்ப எம்ஜிஆர் நீங்க ராமாவரம் தோட்டத்துக்கு போனீங்கன்னா பார்த்துடலாம். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் அல்லது அறிவாலயம் போனா சந்திச்சிடலாம். அந்த மாதிரி அவர் ஒரு அணுக முடியும், அவர் மாத்திக்கணும். அதுக்கு பிறகு வந்து
இதை அவர் நீண்ட நாள் செய்ய போறார் அப்படின்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு தொலைக்காட்சி, அதை வந்து அந்த தொலைக்காட்சியை விறுவிறுப்பா நடத்துவதற்கான, ஏன்னா அவர் திரைத்துறையில் இருக்கார், அவருடைய செய்திகள், அவருடைய படங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், இதையெல்லாம் பண்ணணும். கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது. அணுகுதல், அவரை எளிதில் அணுக முடியும் என அப்படின்றதும் அது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தின்னு எனக்கு தோணும். இப்ப சமீபத்துல அவருடைய நடிச்ச அந்த ஜனநாயகன் படம் வந்து இணையத்துல லீக் ஆயிடுச்சு சார். இது வந்து பரவலா வந்து இப்ப எல்லாருமே பார்த்துட்டாங்க. அது வந்து ஒரு அனுதாபாலய அவர் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார் வாக்காளர்கள் மத்தியில? தெரியல, நான் அந்த படத்தை பார்க்கல. அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது அவருக்கு வர்த்தக ரீதியாக அதை தயாரித்தவர்களுக்கு அது வந்து ஒரு இழப்பை தந்துரும் அப்படின்றதுனால அவருக்கு அனுதாபம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது ரெண்டு விதமா வேலை செய்யலாம். அனுதாபம் வரலாம், இன்னும் சொல்ல போனால் அதற்கு மேல அந்த படம் நன்றா இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஒரு ஆதரவு தளமா கூட அது ஆகலாம். இல்லை, அது நல்லா இல்லாத பட்சத்துல அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத போகலாம். இல்லை சார், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை வந்து திரு விஜய் அவர்கள் அரசியல்ல பெருசா ஜெயிக்கல, அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்திருச்சு, மறுபடியும் அவர் சினிமாவுக்கு போறதாவும் இன்னொரு தகவல் வருது, இன்னொரு படம் நடிச்சு கொடுக்கறதாவும் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல சினிமாலயாச்சும் அந்த மாசம் அவருக்கு இன்னும் இருக்குமா சார், கண்டினியூ ஆகுமா? இப்போ அவர் திரைப்படத்துறையை விட்டு ரொம்ப நாள் ஒன்றும் வெளியே இருந்துடலையே. இந்த படம் வந்திருந்தா அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி கரண்ட் நிகழ்வாகத்தான் இருந்திருப்பார். இந்த படம் வந்து தணிக்கை அதிகாரிகள்கிட்ட இருக்கு, இது என்னைக்காவது வரும். இதுக்கிடையில அவர் திரைத்துறையிலிருந்து முழுவதுமாக அவர் விலகிட்டதா சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இந்த தொழிலில் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அவர் கட்சி தொடங்கின பிறகு கூட தொடர்ந்து நடிச்சார். அதுவே அவருக்கு வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு பயன்பட்டுச்சு. அப்புறம் கட்சிக்கு வந்த கூட்டம் அந்த படங்களை பார்ப்பதற்கும் அந்த படங்களை வெற்றியடை செய்வதற்கும் பயன்பட்டுச்சு. அது ஓரளவுக்கு. அவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரும் வரை, முதல்ல அவர் வெற்றி பெற்ற பிறகு 77 2 வாரங்கள் தள்ளி தான் பதவியேற்பையே நடத்திக்கிட்டார். ஏன்னா அந்த 2 வாரம் வந்து அவர் படப்பிடிப்பெல்லாம் முடிச்சு தர வேண்டியிருந்துச்சு. முடிச்சு கொடுத்துட்டு வந்தார். அதனால படத்துறையிலிருந்து விலகுவது என்பது, முழுநேர அரசியலுக்கு வருவது என்பது ஒரு உயர்ந்த சிந்தனையாக இருந்தாலும் கூட அவரை வந்து ஒரு பேசு பொருளாக நாளும் வைக்கக்கூடியது. அவர் திரைத்துறையிலிருந்தே வருவதனால், அவருக்கு வந்து அரசியல் பொது வாழ்க்கை பின்னணி இல்லாததனால், அவர் திரைத்துறையிலும் இருந்து கொண்டே அங்க ஒரு காலையும் இங்க ஒரு காலையும் வைத்துக்கொண்டு அவர் ஒரு நல்ல நிலைக்கு பொது வாழ்க்கையில் வர வரைக்கும் அப்படி இருக்கிறது தான் சரியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா சார்? ஓகே சார், இப்போ இவர் வந்து திரு விஜய் அவர்களுக்கு பல அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையே வந்து சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. அது வந்து டிவோர்ஸ் சர்ச்சையா கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார் சார். ஸோ 2 பேருமே ஒப்பிட்டு பார்க்கலாமா சார்? 2 பேருக்குமே இந்த அழுத்தம் இருந்துச்சா? அதே மாதிரி தான் இருக்கா திரு விஜய் அவர்களுக்கு? இப்போ விஜயகாந்துக்கு வந்து இவருக்கு இருக்கிற அழுத்தம் எல்லாம் இருந்துச்சான்ட்டு எனக்கு தெரியல. விஜயகாந்துடைய வருகை பல பேரை வந்து சங்கடப்படுத்துச்சு. அவர் வந்து தன்னை எம்ஜிஆருடைய வாரிசாக அவர் தன்னை உருவகப்படுத்தி கொள்ளும் பொழுது ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர் மீது ஒரு பெரிய ஒரு வருத்தம் வந்துச்சு. அதனால அவங்க அது வரைக்கும் எம்ஜிஆருடைய ராமாவரம் இல்லத்திற்கு பல ஆண்டுகள் போகாதவர்கள் திடீரென்று அங்க போயிட்டு அந்த தான் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்ற அந்த எண்ணத்தை வலுப்படுத்துவதற்காக அங்க போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அவர் வந்து மற்றவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை தந்தார். அவர் 2011 அவர் யாரோட அவர் சேர்றாரோ அவர்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலைக்கு அவர் உயர்ந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தேய்பிரை மாதிரி போயிடுச்சு. அதனால அவரை விட இவர் வந்து ஒரு வசீகரத்தன்மையும் அதிகமான மக்களை தொடக்கூடிய இடத்திலும் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவர் தொட்ட உயரத்தை இவர் தொடக்கத்திலேயே பெற்று விடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் யாரோடையும் கூட்டணி சேரல, தனியாவே ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்றாரு சார். இவரால் அந்த வெற்றியை எட முடியுமா சார்? அப்படி என்னன்னா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, 10 நாள் தான் இருக்கு. இனிமேல் எதுவும் பண்றது வந்து ஒன்றும் சாத்தியம் பெரிய இந்த 10 நாள்ல ஏதாவது பெரிய திருப்பம் இது இன்னும் நடந்து அந்த நிகழ்வுனால அவருக்கு வாக்குகள் அதிகமாக வந்து, ஏன்னா இது பெரும்பாலும் இது 4 முனை போட்டின்னு நீங்க எல்லாரும் நினைச்சாலும் கூட இது பெருமளவில் ஒரு மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டியில நீங்க 3ல் 1% மேல வாக்குகள் வாங்கணும், 3ல் 1 பங்குக்கு மேல வாங்கணும். இப்போ 33-35% நீங்க வாக்குகள் வாங்கணும். அவ்வளவு அவரால் தனியாகவே வாங்கிட முடியுமான்றது எனக்கு தெரியல, சந்தேகம். ஆமா, எம்ஜிஆர் வந்து அதை தனியா பண்ணார். பட் அவரோட அப்படி 77 அது 4 முனை போட்டியாக இருந்துச்சு. இந்த 4 முனை போட்டியில அவர் வந்து ஒரு 2 சின்ன கட்சிகளோட நின்னார். அந்த நேரத்துல முஸ்லிம் லீக்கோடவும் இடதுசாரிகளோடவும் 77 நின்னார்.
ஒரு பிரிந்து வந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட திமுக தனியாக களம் கண்டது. ஜனதா கட்சின்ற ஒன்று இருந்துச்சு, பழைய ஸ்தாபன காங்கிரஸினுடைய எச்சம், மிச்சம் மீதி அவர்கள் நின்றார்கள். காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அவர்கள் நின்றார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 35% வாக்குகளை பெற்றார்கள். காங்கிரஸும் ஜனதாவும். திமுக ஒரு 25%, எம்ஜிஆர் ஒரு 30% வாக்குகள் பெற்றார். இப்ப 3 முனை போட்டி. நாம் தமிழர் 8%க்கும் குறைவாகத்தான் இந்த முறை வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுடைய ஆதரவு தளத்திலும் கொஞ்சம் இவர் கை வைப்பார்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகளையும் இவர் அள்ளுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனியாக ஆட்சிக்கு அவரால் இப்ப வர முடியுமானா முடியாதுன்னு எனக்கு தோணுது. முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் இந்த சைடு வந்திருந்தா எப்படி சார் இருந்திருக்கும்? தாவேகா கூட மிகப்பெரிய பிம்ப ஏற்றம் கிடைச்சிருக்கும் அவருக்கு. ஆப்டிக்கலா ஒரு தேசிய கட்சி இப்படி நேற்று பிறந்த ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு கட்சியோட தன்னுடைய தலைவிதியை பிணைத்துக் கொள்ளுகிறதே, தன்னுடைய வருங்காலத்தை பிணைத்துக் கொள்ளுகிறதே அப்படின்ற ஒரு வியப்பும் ஒரு எதிர்பார்ப்பும் அந்த பிம்பத்தை உயர்த்தி இருக்கும். ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றாக மேடைகளில் தோன்றியிருந்தால் அது விஜயனுடைய பிம்பத்தை தேசிய அளவில் இன்னும் பெருசு பண்ணியிருக்கும். அதனால அது எவ்வளவு வாக்குகளாக மாறி இருக்கும் என்பதை விட அந்த பிம்ப ஏற்றமே அவரை இப்ப இருக்கிறத விட இன்னும் ஒரு உறுதியான, இன்னும் ஒரு வலுவான ஒரு இடத்தில் அவரை வைத்திருந்திருக்கும். ஓகே சார். ஒருவேளை இந்த கூட்டணி வந்திருந்து இப்ப திமுகவுடைய அரசு செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் இல்லை, எல்லா ஆட்சியும் மாதிரியும் குறையும் நிறையும் நிறைந்த ஆட்சி. நலத்திட்டங்கள் நன்றாக இருக்க, நல்ல திட்டங்கள் வந்துருச்சு. அந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் அது தொடரும்ன்ற மாதிரி தான் தமிழகத்தினுடைய நிலை இன்னைக்கு. ஆனால் சட்டம் ஒழுங்காகட்டும், அல்லது நான் சொன்ன முன்னாடி பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் போதை பொருள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதா செய்திகள் தொடர்ந்து பார்க்குறோம். அதை எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய சிக்கலாக்குறாங்க. அப்புறம் அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு நட்பாக இல்லை, நேயமாக இல்லை, அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையில் இல்லை. அது நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒரு பண்பாட்டு சிதைவினுடைய வெளிப்பாடுன்னு எனக்கு தோணுது. அதனால இதெல்லாம் மக்கள் மத்தியில அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டும், சாலைகள், நல்ல சாலைகள் வேண்டும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மின்சார கட்டணம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு சராசரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் ஒரு சராசரி ஒரு எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அடைய முடியுதான்னு தெரியல. சார், திரு விஜய் அவர்கள் நேற்று கன்னியாகுமரியில பேசியிருந்தாரு. அங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். அதாவது தாவேகா அரசு அமைஞ்சா சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்களா, அது எப்படி போய் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்ற வரைக்கும் நாங்க ஒரு ஆப்ல நாங்க கொடுக்குறோம், மக்கள் நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தா சார்? கண்டிப்பா வரவேற்கணும். ஆனா இதை இந்த திமுக அரசே பண்ணுச்சு. அது ஒரு தனி அமைச்சரவை துறையே, அதாவது திட்டங்களை கண்காணிக்கும் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம் அப்படின்ற ஒரு இந்த அரசே கொண்டு வந்துச்சு. ஆனால் இது மக்களே எப்ப வேணாலும் தொட்டு பார்த்துக்கலாம். இத்தனை 20,000 ஆழ்துளை கிணறுகள் போடுவோம்னு சொன்னா 8,000 இது வரைக்கும் போட்டிருக்கோம், 12,000 அடுத்த வருஷத்துக்குள்ள போட்டுருவோம். அந்த மாதிரியான தகவல்களை அவர்கள் கணப்பொழுதில் ரியல் டைமில் பார்ப்பதற்கான ஒரு செயலி இருக்குமானால் அதை விட என்ன மக்களிடத்தில் கொண்டு போய் மக்களுக்கான, மக்களால், மக்களுக்காகவே நடத்தப்படுகிற ஒரு நிர்வாகம் தானே எல்லா அரசுகளுடைய இலக்காவும் இருக்கணும். ஓகே சார், நிறைவா இந்த எலெக்ஷன் எப்படி சார் இருக்க போகுது? இந்த புது வரவுனால இந்த 2 கட்சியும் இல்லாம ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்குமா, நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? ஓரளவுக்கு இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஜயனுடைய வருகைனால எப்படி 2006 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருந்தது விஜயகாந்தனுடைய வருகைனால. அதுல பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்போ இருந்த ஆளும் கட்சி அதிமுக, கொஞ்சம் பாதிக்கப்பட்டது திமுக. அது அவர்கள் மெஜாரிட்டி கிடைக்கல, அதான் அறுதி பெரும்பான்மை பெறாமலேயே அவர்கள் வந்தார்கள். அவங்க ரெண்டு பேரையுமே பல இடங்கள்ல அவர் துன்பப்படுத்தினார். அதே மாதிரி இந்த தேர்தலில் விஜயகாந்த் செய்ததை அந்த அளவுக்கு இவர்களை காயப்படுத்துவார் அப்படின்னு தோணுது. ஒருவேளை அதற்கு மேல கூட இவர்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.